கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 142ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 142 வசனம் 6. என் கூக்குரலுக்கு செவிகொடும், என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். தாவீது கெபியில் இருக்கும்போதும் வனாந்திரத்தில் ஒழித்து கொண்டிருக்கும் போதும் பாடின பாடல் இது. சவுல் ராஜா பந்தி வைத்த போது 3 நாட்கள் தான் தப்பிக்க ஒழித்து கொண்டிருந்தார். அகிசு ராஜாவுக்கு பயந்து அதுல்லாம் கெபியில் ஒழித்து கொண்டிருந்தார். சவுல் துரத்தி கொண்டு வருகிறார் என்று கேள்விப்பட்டு என்கேதியின் வனாந்திரத்தில் தன்னை மறைத்து கொண்டிருந்தார். பின்பு எஷிமோனுக்கு எதிரான ஆக்கிலா மேட்டில் ஒழித்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கடவுளால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்பட்டது. அவர் அநேக சத்துருக்கள் அவளுக்கு எதிரியாக இருந்து துரத்தினார்கள். ஆகையால் தாவீது தன்னை கெபிகளிலும் வனாந்திரத்திலும் தன்னை மறைத்து கொண்டு ஒழித்து கொண்டிருந்தார். ஆனாலும் தாவீது சிறிதும் அஞ்சாமல் ஜெபில் இருக்கும் பொழுதும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாடல்கள் மூலம் துதித்து கொண்டிருந்தார். கர்த்தரிடம் அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். அவரை பின்தொடர்கிறவர்களுக்கு தன்னை தப்புவிக்கும்படி கர்த்தரை நோக்கி கேட்டுக்கொண்டார். அவரை விரட்டுகிறவர்கள் எல்லாரும் அவரை காட்டிலும் பலவான்களாக இருக்கிறார் என்று முறையிடுகிறார். இப்படியாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் தாவீதின் கூக்குரலை கேட்டு பதிலளித்து அவருடைய சத்துருக்களிலிருந்து விடுதலை செய்கிறார். விரோதிகளிடமிருந்து தப்புவிக்கிறார். இதே போல்தான் எகிப்திலே அடிமைகளாக இந்த இஸ்ரவேல் மக்களின் கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவித்து மோசே மூலம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். யோனா மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது தன் குற்றத்தை மன்னிக்கும்படி கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது மீனிடமிருந்து விடுதலை கொடுத்தார். மனாசே ராஜா சங்கிலியால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு போகும்பொழுது நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதினால் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி திரும்ப எருசலேமில் உள்ள அவருடைய ராஜ்யத்துக்கு அவர் வர பண்ணினார். அப்படியே நாமும் நம்முடைய ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்து சத்துருக்களுக்கு நம்மை தப்பு வைக்கிறார். ஆகவே நாம் நம்ம கஷ்டப்பட்ட நேரங்களிலும் நெருக்கப்படும் நேரங்களிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நிச்சயமாக அவர் நமக்கு பதிலளிப்பார். ஜெபம். அன்புள்ள கர்த்தாவே, நீர் எங்கள் சத்துருவாகி சாத்தான் எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் போது நாங்கள் நோக்கி கூப்பிடும் கூக்குரலுக்கு செவி கொடுத்து எங்களை தப்பித்து வருகிறீர் அல்லவா? அதற்காக நாங்கள் உங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு துணையுமாகவும் கேடவுமாக இருந்து நாங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களை காப்பாற்றுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.